உலகத்தில் ஒப்பற்ற ஒரு நூல். இன்னைக்கு தமிழ் மொழிக்கான அடையாளங்களில் ஒன்று வள்ளுவர். தமிழ் மொழி இந்த உலகம் முற்றும் முழுவதுமாக அழிந்து போனாலும், இந்த உலகம் முற்றும் முழுவதுமாக அழிந்து போனாலும் திருக்குறளை வைத்து இந்த உலகத்தை புதுப்பித்து விடலாம் என்று மேலை நாட்டு அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இங்கே இந்தியாவில் உள்ளவர்களிடத்திலே மனிதன் எப்படி பிறக்கிறான்னு கேட்டா விதவிதமான கதை சொல்லுவான். தலையில பிறக்கிறான் என்று அறிவியலுக்கு ஒவ்வாத ஒரு சிந்தனையை சொல்லுவான். மனிதன் தலையிலே பிறக்க முடியுமா? மனிதன் தலையிலே பிறக்க முடியுமா? முடியாது. இன்னும் சில பேர் நெஞ்சில் இருந்து பிறக்கிறார், இன்னும் சில பேர் தொடையில் இருந்து, இன்னும் சில பேர் பாதத்தில் இருந்து பிறக்கிறார் என்று அறிவியலுக்கு ஒவ்வாத ஒரு கருத்தை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மண்ணில் சொல்லி புகுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அதையும் அறிவியல் மனப்பான்மையோடு சிந்திக்காமல் செயல்படாமல் மனிதர்கள் நம்பிக்கொண்டே செயல்படுகிறார்கள். வள்ளுவம் சொல்லுகிறது, தலையிலும் அல்ல, நெஞ்சிலும் அல்ல, தொடையிலும் அல்ல, பாதத்திலும் அல்ல. வள்ளுவம் சொல்லுகிறான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவான், செய்தொழில் வேற்றுமையான் என்று சொல்லுவான். உலகத்தில் உள்ள பணக்காரன், ஏழை, முதலாளி, தொழிலாளி, படித்தவன், படிக்காதவன் எல்லாருமே பிறப்பது ஒரே ஒரு இயற்கை அறிவியல் முறைதான், அறிவியல் சிந்தனை தான். செய்கின்ற தொழிலால் அவன் தூய்மை பணியை செய்கிறான். இவன் கலெக்டராக இருக்கிறான், அவன் ஆசிரியராக இருக்கிறான், பணியால் மாறுபடுகிறானே தவிர பிறப்பால் ஒன்று, எல்லாரும் பிறப்பால் ஒன்று என்று சொன்னது வள்ளுவம். எனவே அறிவியல் சிந்தனையை மாணவர்களுக்கு வளர்க்க வேண்டும்.